வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பத்மநாப சுவாமி திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பத்மநாப சுவாமி திருக்கோயிலில் பாதாள அறை மர்மம் என்றும் புதையல் அதிகம் கிடைத்த இடம் என்றும் கூறப்படுகிறது. தங்க புதையலின் ரகசியம் என்றே அதை நாம் கூறலாம். உலகில் உள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றான கேரளாவில் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோயில் விளங்குகிறது. இந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் பாதாள மர்மம் அறையை பற்றியும் தங்க குவியல்களை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உலகிலுள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றான கேரளா தலைநகரான திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபர் கோயில் விளங்குகிறது. இந்த திருக்கோயில் 6 ரகசிய அறைகள் பூட்டப்பட்டு இருந்தன. அதில் இருந்த பிரமிக்க வைக்கும் தங்கம், வைரம், நகைகள், சிலைகள் என்று அந்த கோயிலில் அதிக மர்மங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கோவில் மற்றும் அதன் ரகசியங்களின் சிற்பம் என்பதை என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீரங்கம், திருவள்ளூர் போன்ற பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருபவர் பத்மநாப சுவாமிகள். பிரம்மாண்டமான உருவத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சுவாமியை 3 வாசலின் வழியாக பார்க்க முடியும். 3 வாசல் வழியாக பார்க்க தலை, மார்பு, கால் பகுதியை பார்க்கும் வண்ணம் கோவிலின் இக்கருவறை அமைந்திருக்கிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த திருக்கோயில் 260 ஆண்டுகளுக்கு முன்பு புறணமைத்து கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறது. இந்த கோவில் விலை திருவாங்கூர் மன்னர் சமஸ்தான பரம்பரையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் விஷ்ணு பெயரால் பெயரிடப்பட்டது. அதாவது இந்த திருக்கோயிலின் முதல் தெய்வமான விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து பூக்கும் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் படைக்கப்பட்ட கடவுளான பிரம்மாவின் தோற்றத்தை கொண்டுள்ளது. எனவே பத்மநாப சுவாமி என்று பெயர் பெற்றது. இதில் பத்மா என்றால் தாமரையையும், நாபா என்றால் புல் என்றும், சுவாமி இறைவன் என்றும் பொருள். இங்கே பத்மநாப சுவாமி ஒரு சாய்ந்த அனந்த சயனம், அதாவது நித்திய தூக்கத்தின் நிலை. ஆதிசேஷன் 5 தலை பாம்பு கொண்ட பாம்பு படுக்கையில் சயனம் கொண்டிருக்கிறார் பத்மநாபர். பத்மநாப சுவாமிகளின் ரகசிய அறைகள் கடந்த 2011ஆம் ஆண்டு இக்கோயிலில் 6 ரகசிய அறைகள் இருந்தன. கோயில் நிர்வாகம் கண்டுபிடித்தது. இதை திறந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து கோயிலின் ரகசிய அறை திறக்கப்பட உத்தரவிடப்பட்டன. கோயிலில் உள்ள ABCDEF என்ற 6 ரகசிய அறைகளில் முதல் ABC ஆகிய 3 அறைகள் திறக்கப்பட்டன. அதில் C அறையில் கழுத்துக்குடம் 20 கைப்பிடி கூடை தங்கக்குடம் எனவும் கிடைத்தது. இதில் தங்க குடங்கள் 340 குடங்கள் என்றும், வெள்ளி விளக்குகள் 30 என்றும், சிவன் நகர சிலைகள் 30 என்றும், 30 பால் கிண்டிகள் எனவும், பல தங்க மோதிரங்கள், வளையல்கள், நெற்றிச் சூடிகள் என ஏராளமான பொருட்கள் இங்கு கிடைத்தன. எடுக்க எடுக்க பாத்திரங்களும் நகைகளும் வந்து கொண்டே இருந்தன. இதனுடைய மதிப்பு 1 லட்சம் கோடி மதிப்பாக இருக்கலாம் என எண்ணினார்கள். அதில் இந்த ஒவ்வொன்றாக திறந்து அதில் இருந்த தங்கம், வைரம், சிலை, எந்திரங்கள் போன்றவற்றை இயந்திர தராசால் எடை போடப்பட்டது. இதில் 450 கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டனர். கோயிலின் வட பகுதியில் இருந்த D அறையும், தென்கிழக்கில் இருந்த நரசிம்மர் கோயில் செல்லும் வழியில் F அறையும் திறக்கப்பட்டன. அதேபோல் ஒவ்வொரு அறையிலும் பல 1000 கோடிக்கணக்கான மதிப்பிலான தங்கம், வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள், தங்க சுவாமி சிலைகள் என ஏராளமான பொருட்கள் கிடைத்தன. இதன் மதிப்பு ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது. இன்று நாம் இந்த பதிவில் அனந்த பத்மநாபர் கோயிலை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.